மீனராசி. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு ஆட்சி பலத்தோடு அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பேர் உங்களை பார்த்து ஒரு பிரமிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய விஷயங்களை சாதிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு கோபங்கள், திடீர் கோபங்கள், மற்ற எதாவது ஏமாத்துறானோ கேம் ஆடுறோம் நம்ம எண்ணங்கள் வரும்போது ஒரு கோபங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்பா சார்ந்த உறவுகளால் உங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் ட்ராவல் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தில் 3ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல சின்னதாக ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு கம்யூனிகேஷன்ஸ், எரர் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நிறைய வாக்குவாதங்கள் வந்துடும். அதனால் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 4 7ஆம் அதிபதியான புதன் 4லே ஆட்சி பலத்தோடு புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான சந்திரன் உங்கள் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளுக்கான மெனக்கடல் எல்லாமே ரொம்ப சுபமாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2ல் உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம்லாம் நல்லா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக பார்க்கணுங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு சின்னதாக ஒரு கோபதாபங்கள் இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது சீண்டி விடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி சனி ராசியில் இருக்கும்போது நிறைய செலவுகள், எதிர்பார்த்ததை விட நிறைய செலவுகள் நடக்கும். பட் நல்ல விஷயமும் நடக்கும்போது கூடவே செலவாகும்போது என்னடா அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுங்க.